ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धे भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविघ्नस्वराड् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। மைத்ரேய ரிஷி விதுரர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பகவானுடைய சிருஷ்டி ஸ்திதி லயாதி காம்பீரிய லீலையை உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், 24 தத்துவங்களை சிருஷ்டித்து அதில் முதல் ஜீவனாக சதுர்முக பிரம்மனை உண்டாக செய்து சதுர்முக பிரம்மன் தவம் செய்து தன்னுடைய கடமை என்ன என்று இறைவனிடம் கேட்டபொழுது பகவான் நாராயணன் சிருஷ்டியை செய்யக்கூடிய கடமை உனக்கு அளிக்கின்றேன், அந்த சிருஷ்டி என்ற செயலை செய்யும் பொழுது நான் செய்கின்றேன், நான் கர்த்தா, இதன் விளைவுகள் எல்லாம் நான் அனுபவிக்கப் போகின்றேன், நான் போக்தா என்ற கர்த்திருவமும் போக்திருத்துவமும் இல்லாத உன்னதமான ஆத்ம ஞானத்தை உனக்கு அளிக்கின்றேன் என்று இறைவன் சதுர்முக பிரம்மனுக்கு ஆத்ம ஞானத்தை அளித்து சிருஷ்டியை தொடரும்படி ஆசீர்வாதம் செய்தார். சதுர்முக பிரம்மன் இறைவனை தரிசித்த சந்தோஷத்தினால் தியானத்தில் அமர்ந்து மானசீகமாக சிருஷ்டியை தொடங்குகின்றார். மானசீக சிருஷ்டி என்று பெயர் இதற்கு. பூர்வ சிருஷ்டியில் எப்படி முறையாக ஜீவராசிகள் உண்டாக்கப்பட்டனவோ அதே போல இந்த சிருஷ்டியிலும் ஜீவராசிகள் உண்டாக்கப்பட வேண்டும். வேதாந்த தத்துவத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சிருஷ்டி என்பது எப்பொழுதோ ஒரே ஒரு முறை நடந்ததாக இல்லை. ஒவ்வொரு பிரளயம் முடிந்த பிறகும் ஒரு சிருஷ்டி உண்டாகின்றது என்று வேதாந்தம் நமக்கு கூறுகின்றது. கடந்து போன சிருஷ்டியில் இறைவனிடம் ஐக்கியமாகி இருந்த ஜீவர்களின் புண்ணிய பாப கர்மங்களுக்கு ஏற்றவாறு வருகின்ற சிருஷ்டியில் அவர்களுக்கு ஒவ்வொரு தேகம் அளிக்கப்படுகின்றது. மிகுந்த சத்துவகுணத்தில் இருந்து இறைவனிடம் லயமாகி இருந்த ஜீவர்கள், அவர்களில் முதன்மையானவர் சதுர்முக பிரம்மன். அதற்கு அடுத்தால் போர்
வருகின்றவர்கள் சனகாதி ரிஷிகள். மானசீகமாக அமர்ந்து தியானத்தில் அமர்ந்து அடுத்து வருகின்ற ஜீவராசிகள் யார் என்று தியானம் செய்த பொழுது சனக்கம் ச சனந்தம் ச சனாதனமதாத்மபூஹு சனத்குமாரம் ச முனின் நிஷ்கிராயான் ஊர்த்வரேதசா. ஊர்த்வரேதசுகளான சாதுக்களான சந்நியாசிகளான ஜீவராசிகள் 4 ஜீவராசிகள் உண்டாயின. அவர்களுக்கு சனக்க சனந்தன சனாதன சனத்குமார ரிஷிகள் என்று பெயர். அவர்கள் எல்லோரும் சத்துவகுண பிரதானிகளாக இருந்ததனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. சதுர்முக பிரம்மனிடம் எது உண்மை என்று கேட்டார்கள். எது உண்மை, எதற்காக நாங்கள் இங்கே பிறந்திருக்கிறோம், எது உண்மை, பிறப்பு என்பது உண்மையா என்ற கேள்வியை கேட்ட பொழுது தகப்பனாகிய சதுர்முக பிரம்மன் தன்னுடைய குழந்தைகளான 4 குழந்தைகளுக்கும் வேதத்தை உபதேசிக்கின்றார். வேதத்தின் ஒரு பாகமான வேதாந்தம் உபதேசிக்கப்படுகின்றது. அதில் ஆத்ம ஞானம், உலகத்தின் உண்மையான ஸ்வரூபம், ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபம், இறைவனுடைய உண்மையான ஸ்வரூபம் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள், ஆத்ம ஞானத்தை அடைந்தார்கள். உடனடியாக நாங்கள் போய் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே போகிறீங்க? முக்கியமான வேலைக்காக உங்களை உற்பத்தி செய்திருக்கிறேன், எங்கே போகிறீங்க? என்ன வேலை செய்யணும்? நாங்கள் என்னுடைய சிருஷ்டி வேலையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். டெலிகேஷன். ஒவ்வொருத்தராக நாராயணன் என்ன பண்ணார்? பிரம்மாவை உண்டாக்கி நீ பார்த்துக்கப்பான்னு அவர் போய் படுத்துக்கினார். பிரம்மா என்ன பண்ணுறாரு? எத்தனை ஜீவராசிகள், எத்தனை புண்ணிய பாப்ப கர்மங்கள், எத்தனை விதமான உடல்கள், அவர்களுக்கு எத்தனை விதமான சுகதுக்கங்கள், இதையெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்கின்னு இதெல்லாம் பண்ணுறது? நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்மளுடைய கடமையை நம்முடைய பிள்ளைகளிடம் கொடுத்து விட்டு நம்மளும் ஹாயாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம் சொல்லிட்டு இந்த குழந்தைகளை பார்த்து இறைவனால் அளிக்கப்பட்ட இந்த சிருஷ்டி கடமையில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட பிறகு குழந்தைங்கள்லாம் சொல்லிச்சா, என்ன அப்பா இப்போ தானே சொல்லி கொடுத்தீங்க, அதை நீங்களே மறந்துட்டீங்களா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கிம் பிரஜையா கரிஷ்யாமஹா ஏஷாம் நோ அயமாத்மா அயம் லோகா. உபனிஷத்தில் இருக்கிற மந்திரத்தை நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. யார் ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை எல்லாமாக தெரிந்து கொண்டானோ, யார் ஒருவன் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆத்மாவாக தெரிந்து கொண்டானோ அவனுக்கு கல்யாணம் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தீங்களே, அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், ஹரிஷ்சரணம் ஹரிஷ்சரணம் சொல்லிட்டு போயிட்டாங்க. பாருங்க, சிருஷ்டினுடைய ஆரம்பமே அப்பா பேச்சு கேட்காத பிள்ளைங்க. அதனால் எந்த அப்பாவும் என் பையன் என் பேச்சு கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா முதல்ல இருந்தே அப்படி தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இந்த கதையை கேட்டுக்கொண்டு வரும்பொழுதே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கின்றது. சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயே இந்த 4 குழந்தைகள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் என்று அப்பானுடைய வார்த்தையை தட்டி விட்டு சென்று விட்டார்கள். டிஸ்ஒபீடியன்ஸ். அப்பாவுக்கு அடங்காத பசங்களாகிட்டாங்க இல்லையா? அப்பா சொன்னதை செய்யலை. எதுக்காக செய்யலை? எங்களுக்கு தியாகம்தான் முக்கியம், இறைவனுடன் எப்பொழுதும் நாங்கள் இருக்க விரும்புகின்றோம், தியாகம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்ன பேச்சை கேட்காம விட்டுட்டாங்க. இதே மாதிரி ஒரு கதை வருது செமிட்டிக் ரிலிஜியனில். அதாவது இஸ்லாம் மதத்திலையும் கிறிஸ்துவ மதத்திலையும் இதே மாதிரி ஒரு கதை வருது. அப்பா சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாத. பையன் போய் சாப்பிட்டான். அங்கேயும் அப்பாவுக்கு அப்பா பேச்சு கேட்காத பையன்தான் இல்லையா? ஆனால்
அந்த பையனுக்கு சாபம் வந்தது. யார் அந்த பையன்? ஆதாம்னு சொல்லுவாங்க அந்த அந்த கதையில். ரெண்டுமே மைத்தாலஜி தான், ரெண்டுமே சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற கதைகள். அந்த சாஸ்திரத்திலையும் இதே மாதிரி அப்பா சொல் பேச்சை கேட்காத குழந்தை பிறந்தான். அதனால் அவனுக்கு என்ன ஆயிற்று? சாபம் கிடைத்தது. இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை என்றால், தியாகத்திற்காக அப்பானுடைய பேச்சை கேட்காமல் இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும். போய் வாப்பா, எனக்கு தான் பிரயோஜனப்படலை, ஊருக்காவது பிரயோஜனப்படுன்னு சொல்லி எப்படி பிரம்மாஜி வந்து ஆசீர்வாதம் செய்து அனுப்பித்தாரோ அதுபோல் ஆசீர்வாதம் கிடைக்கும். போகத்துக்காக அப்பா பேச்சை கேட்காம இருந்தால் என்ன கிடைக்கும்? சாபம் கிடைக்கும். இந்த ரெண்டு தியாலஜி கதை தான் பாருங்க, ரெண்டு விதமான கலாச்சாரத்தை உண்டாக்கியிருக்கின்றது. ஒரு கலாச்சாரம் சொல்லுகின்றது, இறைவனுக்காக நீ தியாகம் செய், உனக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய குருவானவர் வருவார். இறைவனுக்காக நீ தியாகம் செய்தால் ஞானத்தை அளிக்கக்கூடிய குருவானவர் வருவார். போகத்திற்காக நீ தியாகம் செய்தால் அப்புறம் என்ன? சாபத்தை அளிக்கக்கூடிய இறைவன் வருவார். அப்போ அதிலிருந்து விடுதலை வரணும். சாபத்திலிருந்து விடுதலை வரணும்னா என்ன? யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றணும் இல்லையா? ஸோ போகத்தில் ஒரு ஜீவன் அமிழ்ந்து விட்டால் ஒருவனை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வேண்டும், அவனை காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த செமிட்டிக் ரிலிஜியன் தியாலஜி வருது பார். ஆனால் இங்கே நம்மளுடைய வேதிக் தியாலஜி பார்த்தீங்கன்னா, இறைவனுக்காக தியாகம் நிகழ்ந்தது என்பதனால் அந்த தியாகத்தை மதித்து இறைவனே தட்சிணாமூர்த்தி என்ற குருவாக வந்து சனகாதி ரிஷிகளினுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்றார் என்று இந்த கதை வருகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வைதிக கலாச்சாரத்தில் தியாகம் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அப்பாவுக்கு பேச்சு கேட்கலன்னா கூட பரவாயில்லை, பகவானுக்காக அப்பா பேச்சு கேட்கலன்னா நீ வந்து வழிபாட்டிற்குரியவன். அதனுடைய பலன் மோட்சம், விடுதலை. போகத்திற்காக தாய் தந்தையருடைய அறிவுரையை கேட்காமல் இருந்தால் அதனுடைய பலன் என்ன? சாபம். என்ன விதமான சாபம் கிடைத்தது என்று நாம் படித்தோம் என்றால், அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஆதாமுக்கு என்ன சாபம் கொடுத்தாருன்னா, நிலத்தில் வேர்வை சிந்த நீ உழைக்கணும். அவருடைய மனைவிக்கு என்ன சாபம் என்றால், புத்திரனை அடைந்து துக்கப்படுவாய், ஒரு குழந்தையை பெற்று துக்கப்படுவாய். பாருங்க, போகத்திற்காக கிடைத்த சாபம் என்ன என்றால் சம்சாரம். புரியுதுங்களா? அதனால நம்ம குடும்பத்தில் யாராவது தியாகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் எதற்காக என்று கேட்க வேண்டும். இல்லை நான் தனியாக கொடுத்தனம் போய் நானும் என் மனைவி மாத்திரம் இருக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னா தீர்காயுஷ்மான் பவன் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இப்போ எல்லா தாய்மார்களுக்கும் இது ஒரு பெரிய கவலை. பையன் பொண்ணு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஒண்டியாக போகிறாங்க, ஒண்டியாக வருவாங்களா இல்லையா தெரியல. அப்படியே வந்தாலும் 2 பேராக வந்தாலும் நம்ம வீட்டில் தங்கி நம்ம சாமி கும்பிடுற மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தால் பரவாயில்லையே, ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எத்தனையோ விதமான மனக்கலக்கங்கள். இப்பொழுது எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்கள் கூட எங்களுக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு இளைஞன் வந்து என்கிட்ட சொன்னால், அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க போனாங்களாம். அந்த பொண்ணு கேட்டுச்சான், உங்கள் வீட்டில் எத்தனை ஈஸி சேர் இருக்குதுன்னு கேட்டுச்சான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் பாவம் மடத்தில் வளர்ந்த பையன், 2 இருக்குதுன்னா அப்போ வாண்டான்னு எடுத்தான். எதுக்கு 2 சேர் வச்சுருந்ததுனால என்னை வானான்னு சொல்லிட்டாங்க சுவாமிஜி. ஆச்சரியப்பட்டு நான் அப்புறம் கேட்டேன். அதில் எங்கள் மாமா ஒருத்தர் சொன்னார், டே ஈஸி சேருன்னா வயசானவன்னு அர்த்தம்டா. ஈஸி சேர்னா என்ன தமிழில்? சாய்வு நாற்காலி. சாய்வு நாற்காலி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது யாருக்கும் பிடிக்கல, எல்லாரும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை ஓல்டேஜ் ஹோம்லேயே விட்டுடணும்னு ஆசைப்படுறாங்க.
ஆனால் சில குழந்தைங்க எங்கேயோ 1000லையோ 1,00,000லையோ ஒரு குடும்பத்தில் சில குழந்தைங்க சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை. அப்போ கேட்கணும் எதுக்காக அப்படின்னு. அப்படியே ஹாயாக அப்படியே இருந்துடுறேன்றான்னா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு சொன்னான்னா மனசார வாழ்த்தி அனுப்புங்க. அந்த குழந்தையினால உங்களுடைய குலமே உத்தாரமாக. இதான் வைதிக கலாச்சாரம். கதைக்கு வருவோம். அப்போது சதுர்முக பிரம்மனுக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டானது. போய் இந்த சன்னியாசி பசங்களை கூட்டு வந்து உற்பத்தி செஞ்சிட்டோமே, சன்னியாசிங்க எப்படி வந்து சிருஷ்டி கர்மத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி ரஜோகுணத்தை முன்னிட்டு சிருஷ்டியை ஆரம்பிக்கலாம். சத்துவ குணத்தை முன்னிட்டு சிருஷ்டியை ஆரம்பித்த பிறகு வந்தவங்கெல்லாம் சன்னியாசிகளாக போயிட்டாங்க. சரி, ரஜோகுணத்தை முன்னிட்டு சிருஷ்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க பிரிந்த சென்று விட்டார்கள் அல்லவா, அவர்களை பிரிந்த துக்கத்தினால் மறுபடியும் தியானம் செய்கின்றார். துக்கத்தோடவே தியானம் செய்யும் பொழுது ஏகாதச ருத்திரர்கள் பிள்ளைகளாக வந்தார்கள். இது எல்லாம் மானச சிருஷ்டி தான். உடல் சேர்ந்து வருகின்ற சிருஷ்டி அல்ல, மனதினாலே உண்டாக்கப்படுகின்ற சிருஷ்டி. அது எப்படி சாமி மனதினால ஒரு ஆளை உண்டாக்க முடியும்? தினந்தோறும் கனவுல நீங்கள் எத்தனை ஆளை உண்டாக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் கனவுல எல்லாம் வருகின்ற ஆட்கள் எல்லாம் எதனுடைய சிருஷ்டி? மானச சிருஷ்டி தான். அதுபோல் இங்கு ஏகாதச ருத்திரர்கள் உண்டானார்கள். அவங்க உடனே கேட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணணும், எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி சிருஷ்டி கடமையில் உதவி செய்யுங்க. ஓ தாராளம் பண்ணிடுறோமே அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்து அவங்க தியானம் பண்ணதுனால பூத கணங்கள்லாம் உண்டாகுது. பிசாசு, சண்டாசுரை, அந்த சுரை, இந்த சுரை எல்லாம். பொதுவாகவே குழந்தைங்க சப்பலமாக இருப்பாங்க. இங்கே இருக்கிற சாமானை எடுத்து அங்கே வைப்பாங்க, அங்கே இருக்கிற சாமானை எடுத்து இங்கே வைப்பாங்க, தண்ணியில் போய் கை வைப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க இயற்கையாகவே சப்பல புத்தி அதிகமாக இருந்ததுனால் ஒரே கலாட்டா. எங்கே பிரம்மலோகத்தில் ஒரே பிரச்சனை. இந்த சாமானை எடுத்து போட்டு உடைக்கிறது, அதை எடுத்து உடைக்கிறது. பிரம்மாஜி தியானத்தில் உட்காந்தாருன்னா அவர் தாடியை பிடிச்சி இழுக்கிறது. இது பார்த்தார், இது என்ன இந்த பசங்க நமக்கு உதவி செய்யணும் பார்த்தா இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஏகாதச ருத்ரரெல்லாம் கூப்பிட்டு, அப்பா நீங்கள் எல்லாம் போய் உக்காந்து ஸ்மசானத்தில் போய் உக்காந்துக்குங்க, அதாவது யாருமே வர்றதுக்கு பயப்படுற இடத்துக்கு நீங்கள் போய் எல்லாம் உட்காந்து தியானம் பண்ணுங்க, போதும், நீங்கள் உதவி செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டில் கூட பாருங்கள், குழந்தைங்கள்லாம் வந்து உதவி செய்கிறம்மான்னு வந்தால் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா நீ சும்மா இருடா போதும், அதுவே பெரிய உதவி. அந்த மாதிரி பிரம்மாஜியும் அவங்கள உட்கார வச்சிட்டார். அதற்கப்புறம் நவ பிரஜாபதிகளை உண்டாக்குகின்றார். மரிச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஹா, கிரது, பிருகு, வசிஷ்டா, தக்ஷா, இவங்க எல்லாரும் நவ பிரஜாபதிகள் என்று பெயர். எல்லாரும் ரிஷிகள். இவங்க எல்லாரும் நவ பிரஜாபதிகளை சதுர்முக பிரம்மன் சிருஷ்டித்து அவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டார், நீங்கள்லாம் எனக்கு உதவி செய்யணும். முதல்ல 4 குழந்தைங்க பிறந்தாங்க, வேண்டான்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 11 குழந்தைங்க பிறந்தாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்களாவது கொஞ்சம் என் பேச்சு கேளுங்கப்பா அப்படின்னு கேட்டப்போ இந்த பிரஜாபதிகள்லாம் சரி, ஆனால் இந்த கடமையை செய்வதற்கு முன்னால், திருமணம் என்ற கடமையை செய்து கொள்வதற்கு முன்னால் எங்களுக்கு தவம் செய்து அதன் வலிமையினால் கிரகஸ்த ஆசிரமத்தில் நாங்கள் ஈடுபட விரும்புகின்றோம். அதனால் நாங்கள் எல்லாம் போய் தவம் செஞ்சுட்டு திருப்பி வரோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களும் போயிட்டாங்க. 3வது அட்டம்ப்டும் ஃபெயிலியர். என்ன பண்ணுறதுனே தெரியல, பகவான் கொடுத்த வேலையை செய்யவே முடியலையே, 3ம் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு யோசனை வந்ததான். தன்னுடைய நிழலாகவே, தன்னுடைய அம்சமாகவே பாதியை ஆணாகவும்
பாதியை பெண்ணாகவும் படைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்வயம்புவ மனு சதரூபா என்ற 2 ஜீவர்களை உண்டாக்கினார். பாதி ஆண் பிரம்மனுடைய அம்சம், சதுர்முக பிரம்மனுடைய அம்சமாக பாதி ஆண் பாதி பெண். இதில் என்ன ஆச்சு? பாதி பாதி இருந்தாவே அட்ராக்ஷன் இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். இந்த பாதி அந்த பாதியை ஈர்க்கின்றது, அந்த பாதி இந்த பாதியை ஈர்க்கின்றது. அவங்க 2 பேரும் பிறந்த உடனே குழந்தையெல்லாம் பிறக்கலை. இதெல்லாம் குழந்தையா பிறக்கிற சிருஷ்டி இல்லை, மானச சிருஷ்டி இல்லையா? அதனால் நல்ல யௌவனத்திரியோடவே இருக்கவே பிறந்த உடனே ஒருத்தர் பார்த்துக்கினாங்களாம். ஆஹா, கரெக்டாக வேலை செய்யுது, நம்மளுடைய பிளானு கரெக்டாக வேலை செய்யுது. நம்ம சொல்லி கொடுக்காமலே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், கொஞ்சம் மீசை வந்த உடனே ஒரு 16 வயசுலேயே எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய மனதில் உண்டாகி இந்த காம விருத்தி உண்டாகி இப்பொழுதும் அந்த மனித குலம் இன்றும் தழைத்து ஓங்குகின்றது. எவ்வளோ தழைத்து ஓங்குகுதுன்னா இப்போ பூமியே பயப்படுது. 700 கோடிக்கு மேலே தழைத்து ஓங்கி இருக்கின்றது, அந்த அளவுக்கு பூமி பயப்படுது. அப்படி ஸ்வயம்புவ மனுவும் சதரூபையும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். 2மே அபூர்ணம், 2மே அபூர்ணம். அபூர்ணமும் அபூர்ணமும் சேர்ந்தால் என்ன வரும்? இன்னொரு அபூர்ணம் வரும், பூர்ணாக. ஒன்றும் சேர்ந்தால் என்ன வரும்? 2 வரும் இல்லையா? பூர்ணம் வராது. அதுபோல் அபூர்ணமான ஆணும் அபூர்ணமான பெண்ணும் சேர்ந்து வருவது என்ன? அபூர்ணமான குழந்தை. ஸ்வயம்புவ மனுவிற்கும் சதரூபைக்கும் 5 குழந்தைகள் பிறந்தார்கள். 3 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். பெண் குழந்தைகளுடைய பெயர் ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி. ஆண் குழந்தைகளுடைய பெயர் பிரியவிரதன், உத்தானபாதன். இந்த 5 பேருடைய சரித்திரம் தான் இதுக்கப்புறம் ஒரு 5-6 அத்தியாயங்கள் சொல்லப்படுகின்றது. பெண் குழந்தைகளுடைய பெயர் ஆகூதி, தேவஹூதி, பிரசூதி. ஆண் குழந்தைகளுடைய பெயர் பிரியவிரதன், உத்தானபாதன். அப்போது ஸ்வயம்புவ மனு பகவான்கிட்ட சதுர்முக பிரம்மனிடம் கேட்கின்றார், இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? யாக யஜ்ஞங்கள் செய்து வேத அத்தியனம் செய்து இறைவனை வழிபட்டு இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான சாதனைகளை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள்லாம் எங்கே போய் கொடுத்தனும் இருக்கிறது? ஏன்னா இதெல்லாம் எங்கே நடக்குது? பிரம்மலோகத்தில் நடக்கிறது. நாங்கள் போய் எங்கே போய் கொடுத்தனும் இருக்கிறது அப்படின்னு கேட்டப்போ பிரம்மாஜி பார்த்தாரு. சரி, உங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டு தேடுறாரு. வீடு காணும். வீடு எது? இந்த பூலோகம்தான், மர்த்திய லோகம்னு பேர். எங்கே போச்சுன்னு தேடுறாரு. பார்த்தா ரசாதளத்தில் பிரளய ஜலத்தில் மூழ்கி இருக்கிறது. உடனடியாக இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றார். இறைவா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பகவான் நாராயணன் வராகமூர்த்தியாக வருகின்றார். வராகமூர்த்தி என்றால் பன்றியின் உருவில் வருகின்றார். எதுக்கு பன்னி உருவம் எடுக்கணும்? தண்ணிக்குள்ளே போகணும். இந்த பன்னி மட்டும்தான் தண்ணிக்குள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். 2 கட்டானா இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி சகதி அதுலேயும் இருக்கும். அதனால் கீழேயும் போகும், மேலேயும் நடக்கும், பூமிக்கு உள்ளவும் போகும். அதனால் வராகமூர்த்தியாக வருகின்றார். அதாவது பூமியை தன்னுடைய முகத்தில் உள்ள 2 கொம்புகளினால் தாங்கி கொண்டிருக்கின்றார் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. இதெல்லாம் கதையாக இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. சாஸ்திரத்தில் இந்த வராகமூர்த்திக்கு யக்ஞ அவதாரம் என்று பெயர். யக்ஞம் என்றால் சத்தியம், தர்மம். இந்த உலகத்தையும் ஜீவராசிகளையும் தாங்கி கொண்டிருப்பது என்ன என்றால் சத்தியம், தர்மம். 2 சேர்ந்தால் யக்ஞம் என்று பெயர். சத்தியம், தர்மம். சத்தியம்னா உண்மை, தர்மம் என்றால் அதற்கேற்ற வாழ்க்கை முறை. இந்த உண்மையும் அதற்கேற்ற வாழ்க்கை முறையும் தான் இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றப் போகின்றது, அதை
வாழ்விக்கப் போகின்றது என்பதை அடையாளம் காட்டுவதாக இந்த அவதாரம் இருக்கின்றது. இந்த யக்ஞ அவதாரத்தை எடுத்துக்கொண்ட இறைவன் பூமியை உத்தாரணம் செய்து பிரளய ஜலத்திலிருந்து உத்தாரணம் செய்து சுவயம்புவ மனுவிற்கும் சதரூபைக்கும் அளித்தார் என்று சொல்லப்படுகின்றது. உடனடியாக சுவயம்புவ மனு, சதரூபா அனைவரும் இறைவனை வழிபட்டு வேதம் சொல்லிய வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித சமுதாயம் அதுக்கப்புறம் அப்படியே வளருதுன்னு வச்சுங்க. உங்களுடைய கற்பனை நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியதுதான், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். மனித சமுதாயம் நிறைய வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த 9 பிரஜாபதிகளில் மரீச்சின்னு சொல்லி ஒரு ரிஷி, அவர் தன்னுடைய தவத்தை முடித்து கொண்டு திருமணம் செய்து கொள்கின்றார். இந்த கஷ்யப பிரஜாபதி, அதாவது மரீச்சி என்பவர் தன்னுடைய தவத்தை முடித்து கொண்டு திருமணம் செய்து கொள்கின்றார். 2 மனைவிகள் அவருக்கு. ஒரு மனைவியின் பெயர் திதி, இன்னொரு மனைவியின் பெயர் அதிதி. திதி என்பவர் அசுரர்களுக்கு, ராட்சசர்களுக்கு தாயார். அதிதி என்பவர் தேவர்களுடைய தாயார். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு வீடு, அதில் 2 மனைவிங்க, குழந்தைங்க, இந்த மாதிரி குழந்தைங்க. ஒரு பக்கம் அசுர குழந்தைங்க, இன்னொரு பக்கம் தேவ குழந்தைங்க. எப்படி இருக்கும் வீடு? யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த கஷ்யப பிரஜாபதி தன்னுடைய தவ வலிமையினால் எந்த ஒரு மனக்கலக்கமும் அடைவதில்லை. 2 பேரும் வருவாங்க, 2 மனைவிமாரும் ஒவ்வொரு நேரத்தில் வருவாங்க தனித்தனியாக. திதி என்பவர் வருவார், அசுரருடைய தாயார். அழுவார். என்னம்மா அழுவுற? அந்த சக்காளித்தி பெத்த பசங்க இருக்குதே, தேவர்கள் என் பசங்களை அடிச்சிட்டாங்க, நீங்கள் எங்களை நீங்கள் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. நான் என்ன செய்யணும்? நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும். ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இந்த தாயாருக்கு ஒரு பலசாலியான குழந்தை பிறப்பான். அந்த குழந்தை போய் அந்த பசங்களை அடிப்பான். யார? தேவர்களை அடிப்பான். உடனே அதிதின்ற தாயார் வருவாங்க. அந்த அம்மாவும் அழுவாங்க. என்னம்மா ஆச்சு? அந்த சக்காளித்தி பெற்ற பசங்க இருக்குதே, என் பசங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. இப்படி மாறி மாறி இருவரும் அவரிடம் வரம் கேட்பார்கள். இருவருக்குமே ததாஸ்து 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 அப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு தடவை திதி என்பவர் காமவசத்தினால் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டவராக கஷ்யப பிரஜாபதியுடன் வருகின்றார். அவர்கிட்ட தன்னுடைய காம எண்ணத்தை வெளியிடுகின்றார். அப்பொழுது அந்த ரிஷியானவர் சந்தியா பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். சாயங்காலம் சந்தியா. அவர் சொல்றாரு, உன்னுடைய காம எண்ணம் தர்மத்துக்கு உட்பட்டது தான், ஆனால் அதற்கு இது நேரம் அல்ல. சாயங்காலத்தில் எப்பொழுது சூரியன் அஸ்தமாகின்றானோ அப்பொழுது மனிதன் இறைவனை வழிபட வேண்டும். இந்த சாயம் சந்தியா ருத்ரனுக்கு உண்டானது. அதிர்ஷ்டான தேவதா ருத்ரன். அதனால் நான் இப்போ பூஜை பண்ணிட்டுருக்கிறேன். பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இரவு நேரத்தில் உன்னுடைய காமத்தை நான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த அம்மா அவரை தொந்தரவு செய்கிறார். அவருடைய காம எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய பூஜையில் பாதியிலேயே அந்த பூஜையை விட்டுவிட்டு அவருடைய காமத்தை பூர்த்தி செய்கின்றார். உடனடியாக பிரஜாபதி கூறுகின்றார், எப்பொழுது நீ அதர்மமான காம எண்ணத்துடன் குழந்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, உனக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ராட்சசர்களாக இருப்பார்கள். அவர்களை கண்டு இந்த உலகமே பயப்படும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுது. ஐயோ, தப்பு செஞ்சிட்டேனே, காமத்தினால இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டேனே, சொல்லியும் நான் கேட்கவில்லையே. அதனால தான் பகவான் கீதையில் சொல்கிறான், காம ஏஷ குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகா பாப்மா வித்தி ஏனம் வைரினம். உன்னிடத்திலேயே இந்த வைரி
இந்த எதிரியானவன் இருக்கின்றான், அவனை முதலில் தெரிந்து கொள். வித்தி, தெரிந்து கொள். நம்ம வீட்டுக்குள்ளேயே 2 டெரரிஸ்ட் இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்குப்போ? எப்படி இருப்போம்? யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே ரொம்ப அலர்ட்டாக இருப்போம் இல்லையா? ஜாக்கிரதையாக இருப்போம். அந்த மாதிரி வாழ்க்கையை ஜாக்கிரதையாக நடத்த வேண்டும். அந்த தாயார் கணவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றார். என்னை மன்னித்து விடுங்கள், நான் மன்னிப்பதற்கு இல்லை, பகவான் ருத்திரன் தான் உன்னை மன்னிக்க வேண்டும், அவனை சரணடை. ஆனால் இந்த குலத்தில், அந்த ராட்சச குலத்தில் ஒரு மகத்தான பகவத் பக்தன் வருவான், அவன் உன்னுடைய குலத்தை உத்தாரம் செய்வான் என்று ஆசீர்வாதம் செய்கின்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? எந்த நேரத்தில் இறைவனை வழிபட வேண்டும், எந்த நேரத்தில் இந்திரிய சுகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விவஸ்தை இருக்க வேண்டும். அந்த விவஸ்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் விளக்கு ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டிய நேரத்தில் எத்தனையோ வீடுகளில் விளக்கும் ஏற்றுறதில்ல, ப்ரைம் டைம் சீரியல் ஓடிட்டுருக்குது. அதில் செத்த போனத்தை 15 நிமிஷம் காமிக்கிறான். யோசனை பண்ணி பாரு. அப்புறம் தாய் தந்தையர் குழந்தை செல்வம் வர வேண்டும் என்பதற்கு விரும்புகின்ற தாய் தந்தையர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த குழந்தை செல்வத்தை அடைய வேண்டும். காம எண்ணத்தினால் உத்வேகம் அடைந்தவர்களாக, மிருகத்தனத்தினால் ஆட்பட்டவர்களாக எந்த தாய் தந்தையர் அந்த காமத்தை பூர்த்தி செய்ய விழைகின்றார்களோ அந்த தாய் தந்தையருக்கு என்ன பரிசு? ராட்சச குழந்தைகள் தான் பரிசு. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், a child which is not born out of prayers of the parent will be a brute and will be a curse to the society. பாருங்க, பாகவதத்தில் சொன்ன கதை தான் சுருக்கமாக சொல்லிட்டார் அவர் சுவாமி விவேகானந்தர். அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடணும். அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க, இந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் கொஞ்சமாவது சொல்லிடணும். ஏன்னா அந்த குலத்தில் பிறக்கின்ற குழந்தை குலத்தை உத்தாரம் செய்பவனாக இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் அந்த குலத்தையே அழைத்து செல்கின்றவனாக இருக்க வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க, சுவாமி விவேகானந்தர் பிறந்த குலம் எப்படி ஒரு பாக்கியமடைந்த குலம், பகவான் சங்கரர் பிறந்த குலம், பகவான் ராமகிருஷ்ணர் பிறந்த குலம். இன்றும் மனிதனுடைய மனசு அந்த குலத்தையே நமஸ்காரம் செய்யுது இல்லையா? அதுபோல் நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் நம் குலத்தை உத்தாரணம் செய்பவர்களாக, தர்மத்தில் இருப்பவர்களாக, இந்த சமுதாயத்திற்கு பயத்தை அளிக்காதவர்களாக, சமுதாயத்திற்கு சேவை செய்பவர்களாக குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தாய் தந்தையர் குழந்தை செல்வத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பது இந்த கதையினுடைய கருத்து. இந்த திதி என்ற தாயார் கர்ப்பவதியானார். 2 குழந்தைகள் பிறந்தன. அவங்க பிறக்கும் பொழுதே அபசகனம், பூகம்பம் உண்டானதான். எங்கே பார்த்தாலும் இடி மின்னல், பூகம்பம், புயல். இதை பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் பயம், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இந்த குழந்தைங்க பிறந்த உடனே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளரல, கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்க, செடி மாதிரி, காளான் மாதிரி. அப்போது 2 பேரும் வளர்ந்து உடனடியாக அவர்களுக்கு சக்தி அடைய வேண்டும் என்ற ஆசை உண்டாகின்றது. அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக தாயாரிடம் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. திதி கூறுகின்றார், இறைவனை வழிபடுங்கள், உங்களுக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும், இந்த தேவ பசங்களெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்கள், அம்மாவே சொல்லி கொடுத்தா என்ன பண்ணும் குழந்தை? 2 மனைவி இருக்கிறாங்க, ஒத்துமையாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கணும் இல்லையா? அவங்க நம்மளுடைய விரோதின்னு முடிவு ஆன பிறகு என்ன ஆச்சு? அந்த அந்த 2வது மனைவிக்கு கிடைத்த குழந்தைகளும் விரோதிகள் ஆகிடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் விரோதின்னு வச்சிங்களேன். அப்போ குழந்தையாக இருக்கும்போதே அம்மா சொல்லி கொடுக்குறாங்க,
அந்த பையனை விட நீ கொஞ்சம் பலசாலியாகி அடின்னு அடிக்கணும்டா. இப்போ அடிக்கணுண்டான்னு சொல்கிறதில்ல, படிக்கணுண்டான்றாங்க. அவனை விட நீ நிறைய படிக்கணும். நீ நல்லா படின்னு சொன்னால் தப்பு இல்லை, அவனை விட. அப்போ என்ன ஆகுது? கம்பேரிசன். அப்போ என்ன நினைக்கிறான் இந்த குழந்தை? அவங்கள அடிக்கிறது தான் என்னுடைய ஜெயம். பாருங்கள், என்னுடைய வெற்றி என்ன? அவர்களை அழிப்பது என்னுடைய வெற்றி. இப்போல்லாம் 3வது வயது குழந்தைகளுக்கு பள்ளியில் அனுமதிக்க வேண்டும் என்றால், அட்மிஷன் செய்யணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்களாம். ஆமாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன என்ட்ரன்ஸ்னு கேட்டேன் ஒரு தாயார்கிட்ட. அதை ஏன் கேட்குறீங்க சுவாமி? தமாஷான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த குழந்தைக்கு தான் ஏபிசிடியே தெரியாது, என்ன என்ட்ரன்ஸ் வைப்பாங்க அப்படின்னப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த 2-3 வயசு குழந்தைங்கள்லாம் நிற்க வச்சுட்றாங்களாம் வரிசையாக. ஓடுன்னு ஓடணுமா. யார் முன்னாடி போய் அந்த கோட்டை தாண்டுகிறார்களோ அவர்களுக்கு அட்மிஷன் அப்படின்னாங்களாம். எனக்கு ஆச்சரியமாகிடுது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கம்மா? அதை ஏன் கேட்குறீங்க? நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே இந்த பையன் அழுதுனே இருந்தது. அங்கே போய் நிற்க வச்சவொடனே ஓடணுண்டான்னா நான் ஓட மாட்டேன் அப்படின்றான் குழந்தை. நான் ஓட மாட்டேன் எப்படியோ, ஏன்னா அவன் படிக்கணுன்றது அவனுக்கு தேவையோ இல்லையோ, எனக்கு தேவை சுவாமி. அது அந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக போச்சு. அதனால் பெரிய ஸ்கூலுன்றதுனால நான் அந்த போட்டியில் குழந்தைய ஓட விட்டேன். அவன் பாதியில் ஓடிட்டு நின்றுட்டு திரும்பி பார்க்குறான், அழுகுறான். இந்த அம்மாங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? குழந்தை ஓடும்போது இவங்களும் சைடில் ஓடி ஆகணும். ஓடுறா ஓட்டி கடைசியாக யார் ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை கொண்டு வந்து இவன் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பையன் கேட்டானா, அப்படின்னா என்னம்மா அப்படின்னானா. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? பாருங்கள் அந்த குழந்தை கேட்குறது. அம்மா சொல்லிச்சான், இவங்கெல்லாம் உனக்கு பின்னாடி இருக்கிறாங்கல்ல, அதுதான் நீ ஜெயிச்சதுக்கு அர்த்தம். உனக்கு பின்னாடி மற்றவர்கள் அனைவரும் இருந்தால் நீ ஜெயித்ததாக அர்த்தம். இந்த போட்டி மனப்பான்மை அந்த குழந்தை மனசிலிருந்து தாய் தந்தையர் உருவாக்கி விடுகின்றார்கள். இதெல்லாம் புதுசு எதுவும் இல்லைன்னு சொல்ல வருது நம்ம சாஸ்திரம். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகுது நமக்குன்னா, ஆஹா, முன்னாடியிலிருந்தே நம்ம முன்னோர்கள்லாம் இதுதான் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 குழந்தைகள் பிறந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு பெயர் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன். முதல் குழந்தைக்கு பெயர் ஹிரண்யகசிபு, அடுத்த குழந்தைக்கு பெயர், தம்பிக்கு பெயர் ஹிரண்யாக்ஷன். இருவரும் தவம் செய்கின்றார்கள். தவம் செய்தால் வருகின்ற தேவத்தை சதுர்முக பிரம்மன். பகவான் வரமாட்டார் தவம் பண்ணா. ஒத்த காலில் நின்று தவம் பண்ணால் சரீரத்தை வருத்தி செய்கின்ற தவங்களுக்கெல்லாம் உலக விஷயத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் சரீரத்தை வருத்தி செய்கின்ற தவங்களுக்கெல்லாம் பலன் யார் கொடுப்பார்கள்? தேவதைகள் தான் கொடுப்பாங்க. ஈஸ்வரன் கொடுக்க மாட்டான், வரவே மாட்டான். சரி, ஒத்த காலில் நிற்கிற நின்றுக்கோ, தலைகீழே நிற்கிறியா நின்றுக்கோ. என் சிருஷ்டியில் அதெல்லாம் இருக்குது. வௌவால் எப்படி நிற்கிது பாருங்கள். வௌவால் இருக்குல்ல, தலைகீழே இருக்குது. நீ தலைகீழே நின்னா பெரிய என்ன விஷயம்னு அவன் வரமாட்டான். பக்தி இருந்தால் பகவான் வருவான். இந்த மாதிரி உடலை வருத்தி காம எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்காக செய்கின்ற தவங்களுக்கெல்லாம் தேவதைகள் வந்து அருள் பாலிப்பார்கள். அதனால் சதுர்முக பிரம்மன் வந்தார். வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த காம எண்ணத்தோடவே காம சங்கல்பத்தோடவே ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த தவம் செய்யப்பட்டதனால் அவங்களுக்கெல்லாம் முதல்ல கேட்பாங்க, சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கதைகளில், எல்லா கதைகள்லையும் சாகா பக்தா என்ன வேண்டும், சாகா வரம் வேண்டும். உடனே பிரம்மாஜி சொல்வார், அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு. இது நம்மளுடைய இது அவுட் ஆஃப் சிலபஸ், என்கிட்ட கிடையாது. இது சாகா வரம்னா என்ன? மோக்ஷம். மோக்ஷத்தை கொடுக்குற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு அவுட் ஆஃப் சிலபஸ்னுடுவார். அவன் சாகா வரம்னு வேணும்னு கேட்கும்பொழுது எதை வைத்து கேட்கிறான்? என்னுடைய உடல் சாகாமல் இருக்க வரம் வேண்டும்னு கேட்குறான். உடம்பை யாராவது சாகாமல் இருக்க வைக்க முடியுமா? அதனால் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிவிடுவார். உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த உடல் சாகாமல் இருப்பதற்கு என்னென்னலாம் வழிமுறை இருக்குதோ அதை கொஞ்சம் மனசில் தியானம் பண்ணி யோசனை செய்து உடனே என்ன சொல்லுவாங்க? நான் உள்ளே சாகக்கூடாது, வெளியே சாகக்கூடாது, மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, காலையில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, அடித்து சாகக்கூடாது, கடித்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்ன அந்த குயுக்தியான மனசு இருக்குது இல்லையா, அதெல்லாம் உபயோகப்படுத்தி கேட்பாங்க.
அந்த வரமளிக்கின்ற தேவதைக்கும் தெரியும் இவன் எதுலையாவது ஒன்று விட்டுருப்பான், உள்ளே சாகக்கூடாது வெளியே சாகக்கூடாதுன்னா நடுவில் சாக போகிற ரைட்டு, காலையில் இல்லை ராத்திரி இல்லைன்னா சாயந்தரம் சாக போகிற ரைட்டு, அடிச்சு இல்லை கடிச்சு இல்லை அப்படின்னா கொதறி சாக போகிற ரைட்டு அப்படின்னு ஓகே ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லி உடனே போயிடுவார் அவர். ஏன்னா அவன் இன்னும் யோசிச்சு இதை கேட்டுட்டானா. அப்படி 2 பேரும் வரம் கேட்டாங்க. இரண்யாக்ஷன் கேட்ட வரம் என்னவென்றால், எனக்கு காலதேவதையான யமனினால் எனக்கு எந்த தண்டனையும் வரக்கூடாது அப்படின்னு கேட்டான. யமன் யாரு? காலதேவதை. காலதேவதைனால சாவு வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? உடம்பு சாகாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? உடனே ததாசுன்னு சொல்லிட்டார். ஏன்னா காலதேவனுக்கு மேலே ஒரு காலதேவன் இருக்கார் இல்லையா, மகா காளீஸ்வரன் பேர். அவர் மனசை வச்சுட்டு அவர் பார்த்துக்குவார், நாராயணன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இரண்யாக்ஷனுக்கு வரம் அளிக்கப்பட்டது. இந்த வரம் கிடைச்சதோ இல்லையோ உடனே அடுத்த வேலை என்ன? சேவை பண்ணணும், உதவி செய்யணும்னு அதெல்லாம் கிடையாது. சக்தி கிடைத்த உடனே அயோக்கியர்களுக்கு சக்தி கிடைத்தால் அவர்கள் செய்வது என்ன? அடுத்தவர்களை துன்புறுத்துவது. யோக்கியர்களுக்கு சக்தி கிடைத்தால் அவர்கள் மனித குலத்திற்கு சேவை செய்வார்கள். அயோக்கியர்களுக்கு, யோக்கியதை இல்லாதவர்களுக்கு, காமசங்கல்பம் உடையவர்களுக்கு, இந்திரிய சுகங்களை அடைய வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்களுக்கு சக்தி கிடைத்தால் உடனடியாக என்ன செய்வாங்கன்னா போய் சண்டை போடுவாங்க. அப்படி இந்த இரண்யாக்ஷி என்ன பண்ணுறான்? யமராஜன் கிட்ட போய் சண்டை போடுறான். வாடா சண்டை போடலாம் அப்படின்றான். யமராஜர் என்னடா இது, என்கிட்ட யாருமே வந்து வாடா போடான்னு சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ தைரியம் சொல்கிறேன், டே நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், யார் அந்த என்னடா வாடா போகலாம் அப்படின்னு சண்டை போடணும். யமன்கிட்ட ஒரு கால தண்டம்னு ஒன்று இருக்குது. அந்த கால தண்டத்தை எடுத்து அடிக்கலான்னு போகிறாரு. உடனே பிரம்மாஜி வந்துட்டார். குழந்தை மானத்தை காப்பாத்து. என்னப்பா? ஏன்னா யமனுக்கும் தகப்பன் யாரு? சதுர்முக பிரம்மன் தான். என்னப்பா? கால தண்டத்தை போட்டுடாதே, நீ போட்டு அவன் செத்தா எனக்கு அவமானம், போட்டு சாகலைன்னா உனக்கு அவமானம், அதனால் போடவே போடாது, அட்டம்ப்டே பண்ணாது, சண்டைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. ஏன்னா போட்டு அவன் செத்தானா உனக்கு கால தண்டத்தினால் மரணம் உண்டாகாதுன்னு ஒரு வரம் கொடுத்துருக்குறேன் இல்லையா, அது பொய்யாயிடும். அப்புறம் போட்டு அவன் சாகலைன்னு வச்சுக்கோ, உன்னுடைய கால தண்டத்தினால் எல்லாரும் மரணம் அடைவார்கள்னு உனக்கு ஒரு சக்தி கொடுத்துருக்குறேன், அது பொய்யாயிடும், அதனால் உனக்கு அசிங்கமாயிடும். அதனால் விளையாட்டில் கலந்து கொள்ளாதே, விலகிவிடு, ரிட்டையர்டு ஹர்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணாடா, என்னடா கூப்பிட்ட உடனே வாடா வாடா, என்ன அப்புறம் இப்போ போகிற வாடா, இல்லைப்பா எனக்கு மேலே இருக்கிறாங்க தேவேந்திரன் இருக்கார், அவர்கிட்ட வேணால் கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பாரு, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லை அப்படின்ட்டார் அவர். உடனே இவன் போய் தேவேந்திரங்கிட்ட போய் சண்டை போடலான்னு போனால், இவன் வரான்னு தெரிஞ்ச உடனே தேவேந்திரன் அப்ஸ்காண்டு. அவர் ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்க மாட்டார், தெரியும் அவருக்கு எங்கே நம்முடைய சக்தி வேலை செய்யணும், அவர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு. இவன் அங்கே பார்த்தா யாராவது ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு ஆவணமே. பாருங்க, இவெல்லாம் இது சிரிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு வர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்குது மாடர்ன் வேர்ல்டில் இல்லையா. பணம், சக்தி, AK-47 எல்லாம் வச்சுக்கின்னு என்ன பண்ணுதுங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட சண்டை போடணும், சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், அப்படி ஒரு சிருஷ்டி. அதனால் இது நிற்கவே நிற்காது, இது கொஞ்சம் கம்மியாகும் ஜாஸ்தி ஆகுமே தவிர இது நிற்கவே நிற்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ரஜோகுணத்தினால் உத்வேகப்பட்டு, என்ன இது யாருமே என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி பாதாள லோகத்தில் இருக்கிற வருண பகவான்கிட்ட போகிறார். அவருக்கு ஏற்கனவே தெரியும் யமன் ஓடிட்டார், இந்திரனும் ஓடிட்டார், இவன் சாவு யார் கையில் இருக்குது, பகவான் நாராயணன் கையில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கின்னு அப்போ வருணன் சொல்லுவார், அப்பா உனக்கு சண்டை போடணும்னு ஆசை இருந்தால் உன் அளவுக்கு சக்தி இருக்கிற ஒருவன் இருக்கின்றான், அவன்கிட்ட போய் நீ சண்டை போடணும். யார் அவன்? அவன் பேர் நாராயணன்னு பேர். என்னது? நாராயணன். உடனே இரண்யாக்ஷனுக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, பூர்வ ஜென்ம வாசனை. இவனுடைய கதை பின்னாடி வரும். இரண்யகசிபும் இரண்யாக்ஷனும் வைகுண்டத்தில் துவாரபாலர்களாக இருந்தவர்கள்.
எங்கே கேட்ட மாதிரி இருக்குது. எப்படி இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? வைகுண்டத்தில் இருக்கிறான். இதையும் இங்கே கேட்ட மாதிரி இருக்குதே. சரி, எப்படி இருப்பான்? ரொம்ப அழகாக இருப்பாருப்பா. சரி, நான் தேடின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி, எங்கே இருக்கார் இப்போ? அவர் ரசாதலத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். ரசாதலத்தில் பகவான் வராகமூர்த்தியாக இருக்கின்றார். உடனே போகிற வழியில் பகவான் நாரத ரிஷி வரார். யார் இறைவனை தேடி ஓடினாலும் உடனே நாரதர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் எதுக்காக அவரை தேடி ஓடுறீங்கன்றது அவருக்கு கவலை கிடையாது. நீங்கள் மோட்சத்துக்காக தேடி ஓடுறீங்களா, இல்லை சண்டை போடணும்னு தேடி ஓடுறீங்களா, விருப்பப்பட்டு ஓடுறீங்களா, இல்லை வெறுத்து ஓடுறீங்களா, இல்லை உலக ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக ஓடுறீங்களா, எதுக்காக ஓடினாலும் எனக்கு பகவானை பார்த்தே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக நாரத ரிஷி வருவார். நாராயண நாராயணன் வந்துட்டே இருக்கார். ஏ ரிஷி, யாரு நீ அப்படின்னு கேட்குறான். மரியாதை தெரியாத பசங்க தாடி கிடி வச்சுங்கிறத பார்த்த உடனே ரிஷின்னு தெரிஞ்சுக்கினான். யாரு நீ அப்படின்னா, ஜனங்க என்னை வந்து நாரதன்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கெல்லாம் நாராயணனை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருக்குதோ அவங்களுக்கு நாராயணனை பற்றி எடுத்து சொல்லி அவர் அட்ரஸை கரெக்டாக கூட்டின்னு போய் விடுற ஆள் நான். நாராயணம் ததாதி இது நாரதா அப்படின்னு. ஓ, நாராயணன் உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும், ரொம்ப பழக்கப்பட்டவர். அவர் எனக்கு ப்ரெசென்ட் கூட கொடுத்துருக்கார் பாரு. இந்த ஒரு கிட்டார் ஒன்று வச்சிட்ருக்கிறேன் பார்த்தியா, தம்பூரா, அது வந்து அவர் கொடுத்துருத்தான். அப்படியா? அவர் பார்த்துருக்குறியா? பார்த்துருக்குறேன்பா. எப்படி இருப்பார்? ரொம்ப அழகாக இருப்பாருப்பா. இது சொல்லி பார்க்கலாம். உடனே ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சாதுக்களுக்கு யாராவது ஒருத்தர் மாட்டினா போதும், பகவானுடைய லீலையை யாராவது ஒருத்தர் கேட்கறதுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு டைம் இருக்குதா அப்படின்னு கேட்டான். நான் அவரை தேடி தான் போயிட்டுருக்கிறேன், டைம் இருக்கான்லாம் சொல்லாது. நீ அவர் யார், என்ன சமாச்சாரம், எப்படி இருப்பார், எல்லாம் வர்ணனை பண்ணுன உடனே அழகாக அந்த தம்புரை எடுத்து உக்காந்துட்டு, அது ஸ்வரபிரம்ம விபூஷிதம், வாசித்தாலே இறைவனுடைய புகழை பாடுகின்ற அளவுக்கு அது மதுரமாக இருக்கும். உடனே அழகாக இறைவனுடைய புகழை பாடுகின்றார். ஸ்ருதி மாத்திர கோச்சரஹா சாட்சாத் பரவாசுதேவஹா ஸ்ரீயப்பதிஹி அனந்தசயனஹா வைகுண்டநாதஹா பத்மலோச்சனஹா புவன பாவன கங்காயாஹ உற்பத்திஸ்தான பாதஹா தேவதானாம் பதிஹி ரிஷீனாம் பதிஹி பீதாம்பரதாரி சங்கச்சக்கர கதாதரஹா பூர்ணச்சந்திர முகஹா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப், நிறுத்துப்பா. ஏன் சுவாமி, நல்லா இல்லையா? நீ சொன்ன சம்ஸ்கிருதம் எனக்கு புரியல, புரிகிற மாதிரி வார்த்தையில் சொல்லு அப்படின்றான். உடனே நாரதர் சொல்கிறாரு, அதுவா, அவரை தெரிஞ்சுக்கணும்னா மகான்களை அண்டி அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும். அதான் இப்போ தான் உங்ககிட்ட வந்துட்டுனே, சொல்லுங்க அப்படின்றான். உடனே அவர் தான் சாட்சாத் பரவாசு தேவஹா, லக்ஷ்மி தேவிக்கு அவர் தான் ஹஸ்பண்டு. அனந்த சயனம், பெட்டு வந்து ரொம்ப அழகான பெட்டு, குடுகுடுன்னு இருக்கும், மெத்துன்னு இருக்கும். அப்புறம் க்ஷீராப்தியில் இருக்கார். கண்ணெல்லாம் வந்து தாமரைகள் மாதிரி இருக்கும், நல்லா மஞ்சள் சொக்கா போட்டுட்ருப்பார். அப்படி இப்படின்னு எல்லா அட்ரஸ் எல்லாம் கொடுத்து சொல்லி அனுப்புகிறாரு. இதெல்லாம் கேட்க 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 இந்த இரண்யாக்ஷனுக்கு இதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதே, கேட்டா மாதிரி இருக்குதே, தெரிஞ்ச மாதிரி இருக்குது, தெரியாத மாதிரி இருக்குது, பூர்வ சம்ஸ்கார வாசனை. இதெல்லாம் நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி கேட்ட மாதிரி இருக்குது சாமி. இருந்தாலும் இருக்கும், போன ஜென்மத்தில் நீ அவரை தியானம் செய்திருந்தாலும் இருக்கலாம். அதனால் உனக்காக பகவான் காத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னையே அனுப்பிச்சிருக்காரு. சீக்கிரமாக போ, எதுவாக இருந்தாலும் அவர் சீக்கிரமாக பண்ணிவிடுவார். நாரதர் எப்பவுமே துரிதப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போன்னு சொல்ல உடனே அவன் போகிறான். அங்கே போனால் ஒரு பன்னி தான் இருக்குது. பன்னி பார்த்த உடனே அடாடாடாடா, இது என்ன பன்னி இருக்குதே, நாரதர் எங்கிட்ட பொய் சொல்லிவிட்டாரா? பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவாங்களே ரிஷிகள்லாம். இருந்தாலும் இருக்கும் இந்த மாதிரி. இந்த அசிங்கமான முகத்தை உடையவர்கள் எல்லாம் அழகு முகம் உடையவர்களாக தங்களை உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக ஒரு மீடியாவாலா இந்த நாரதர் போல இருக்குதே. பாருங்க, அதே பரம்பரை வருது பார்த்தீங்களா? மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் முகம்?
மேக்கப்பு போட்டால் எப்படி இருக்கும்? சூப்பர் ஸ்டாராக தெரியும். மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போது பார்க்கவே சகிக்காத உருவத்தை நல்ல அழகான உருவமாக மாற்றி மக்களிடத்தில் பரப்புறவங்களுக்கு பேர் என்ன? மீடியா இல்லையா? அப்போ அந்த காலத்தில் மீடியா நம்ம நாரதர் தான். உலகத்தில் எந்த இடத்துல என்ன வம்பு தும்பு நடந்தாலும் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாராயணன் சொல்லிட்டு உடனே இந்த இரண்யாக்ஷன் பகவானை பார்த்து திட்டுறான். ததர்ஷ தத்ராபிஜிதம் தராதரம் புரோணீயமான அவனிமக்னதன்ஷா உஷ்ணாந்தமக்ஷ்ணா ஸ்வருச்சோருணக்ஷியா ஜஹாச சாஹோ வனகோச்சரோ மிருகா. ஐயையோ, இந்த நாராயணன் என்பவன் அழகானவனாக இருப்பான், பலசாலியாக இருப்பான் என்று பார்த்தால் இது ஒரு வனகோச்சர மிருகமாக இருக்கின்றதே, வனத்தில் அலைகின்ற மிருகமாக இருக்கின்றதே என்று பகவானை பார்த்து கேலி செய்கின்றான். அதற்கு பகவான் சொல்கிறாரு, ஆமாம்ப்பா, எனக்கு பேர் வனகோச்சரன்னு பேர். சிரிக்கிறார். இரண்யாக்ஷனுடைய அஜ்ஞானத்தை கண்டு சிரிக்கின்றார். என்ன விதமான அஜ்ஞானம்? போன ஜென்மால பாவம் பகவான் கூடவே இருந்து பகவானையே பார்த்துட்டு இருந்துவேன். ஒரு தடவை பார்த்த பிறகு ரெண்டாவது தடவை அவரை பார்த்த ஞாபகம் வரணும் இல்லை? உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு கேட்கணும்ல அட்லீஸ்ட்டு. அது கூட தெரியல. என்னை பார்த்தும் என்னை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் இருக்கின்றானே என்னுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அஜ்ஞானத்தை கண்டு நகைத்த வண்ணம், சத்யம் வயம்போ வனகோச்சரா மிருகா யுஷ்மத்விதான் மிருகயே கிராம சிம்வான் ந மிருத்யுபாஷை பிரதிமுக்தஸ்ய வீரா விகத்தனம் தவ கிருண்வந்த்ய பத்ர. ஏ இரண்யாக்ஷா, நீ சொல்வதுக்கு சரிதான். எனக்கு பெயர் வனகோச்சரா என்று பெயர். வனம் என்றால் சாஸ்திரம், சாஸ்திர வனம். அதனால தான் பிரகத் ஆரண்யக்கம்னு ஒரு உபநிஷத்து இருக்கு இல்லையா? ஆரண்யக்கம், வேதத்தில் ஆரண்யக்கம்னு ஒரு பகுதி இருக்கு. ஆரண்யக்கம்னா வனம். வனத்தில் உலவுகின்ற வஸ்து அப்படின்னா சாஸ்திரத்தில் உலவுகின்ற வஸ்து. அது மட்டும் இல்லை, ஒரு ரூபம் தரித்து வந்தாலும் வனத்தில் உலவுகின்ற வஸ்து. ராமாவதாரத்தில் வரப்போறார், எனக்கு வனத்தில் தான் சுற்றுறார். கிருஷ்ணாவதாரத்திலையும் பிருந்தா வனத்தில் தான் சுற்றுறார். அந்த மாதிரி வனத்தில் உலவுகின்ற வஸ்து, தனிமையில் இருக்கின்ற வஸ்து, உபனிஷதங்களில் இருக்கின்ற வஸ்து. வேத வனே பிரகதாரண்யக்கே கோச்சரஹா வனகோச்சரஹா அப்படின்னு அழகாக எழுதுகிறார் ஸ்ரீதர சுவாமி. சாஸ்திரத்தினால் அறியப்படக்கூடிய வஸ்து, உன்னுடைய கண்களுக்கு இந்திரியங்களுக்கு நான் அகப்படாத வஸ்து, என்னை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தது நியாயமானது மட்டுமே என்று சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, உன்னை மாதிரி மிருகங்களை அழிப்பதற்காக நான் மிருக உருவம் எடுத்து வந்துள்ளேன். என்ன சொல்கிறாருன்னா, யுஷ்மத் விதான் மிருகையே கிராம சிம்ஹான். உன்னை போன்ற மிருக எண்ணம் கொண்ட ஜீவர்களை அழிப்பதற்காகவே நான் மிருகமாக வந்துள்ளேன். என்ன மிருக எண்ணம்? அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும், இந்திரிய சுகத்தை அடையணும். இது ரெண்டுமே மிருக எண்ணம். அதனால் இந்த மாதிரி மிருக எண்ணங்களை கொண்டவர்களை அழிப்பதற்காகவே நான் மிருகமாக வந்துள்ளேன்னு சொல்லி பதிலுக்கு அவரும் வாடா போடான்னு பேசி அவனை கடைசியாக அடித்து அவனுக்கு அந்த சரீரத்திலிருந்து வியோகம் கொடுத்து விடுகின்றார். இதே இரண்யாக்ஷன் மறுபடியும் ராமாவதாரத்தில் கும்பகர்ணனாக வருவான், கிருஷ்ணாவதாரத்தில் தந்தவக்தரனாக வருவான். அந்த கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்பொழுது இரண்யாக்ஷனுடைய கதையை கேட்ட உடனே விதுரர் கேட்கின்றார், பகவான்கிட்டயே சண்டை போடணும்னா எவ்வளோ சக்தி இருக்கணும், யார் அவன் அப்படின்னு கேட்குறார். அவனை பற்றிய கதை, பெரிய கதை இருக்கின்றது, அதை சொல்லுகின்றேன், அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ.
ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவசோச்சனம் நிருணாம் யதுத்தமஸ்லோகயசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.